தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய் ஆவியாருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூய் ஆவியாரே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 34 முதல் 35 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்ததையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. எம்மாவு சீடர்கள் நடந்த நிகழ்வுகளால் மிகுந்த துக்கத்தாலும் குழப்பத்திலும் ஆழ்ந்திருந்தனர். எருசலேமிலிருந்து எம்மாவூஸ் வரை 7 மைல் தூரம் நடந்தபோது அவர்கள் தங்கள் துக்கத்தையும் குழப்பத்தையும் தங்களுக்குள் வெளிப்படுத்தி கொண்டனர். இஸ்ரேலை மீட்கப் போகிறவர் இவர்தான் என்று அவர்கள் நம்பியிருந்த இயேசு அவர்கள் கண்முன்னே கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் இறந்த பிறகு அடக்கம் செய்யப்பட்டார். அன்றைய காலையில் கல்லறையில் அவருடைய சரீரம் இல்லை என்று சில பெண்களிடமிருந்தும் பேதுரு மற்றும் யோவானிடமிருந்தும் அவர்கள் கேள்விப்பட்டனர். மேலும் அடக்க துணி கல்லறையில் நேர்த்தியாக சுருட்டப்பட்டிருந்தது. அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவித்த தேவதூதரின் தரிசனத்தை கண்டதாக அந்த பெண்கள் சீடரிடம் தெரிவித்தனர். அந்த இருவருக்கும் என்ன நினைப்பது என்றே தெரியவில்லை. இந்த ஆலோசனை, இந்த உரையாடல் தொடர்கையில் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போது இயேசு அவர்களுக்கு தோன்றினார், அவர்களோடு உரையாடினார். ஆனாலும் அவரை அடையாளம் கண்டுகொள்ளாதபடிக்கு அவருடைய மனக்கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. இயேசுவின் மறைவான பிரசன்னம், அவர் அடிக்கடி நம்முடன் நம் மத்தியில் இருக்கிறார், ஆனாலும் நாம் அவரை அடையாளம் கண்டுகொள்வதில்லை என்பதை நமக்கு கற்பிக்கின்றது. கவனச்சிதறல்கள், சோதனைகள் அல்லது நமது சொந்த தவறான புரிதல்கள், கவலைகள், ஏக்கங்கள் நமது ஆன்மீக உணர்வுகளை மழுங்கடிக்கக்கூடும். நற்கருணையிலும் இறை வார்த்தையிலும் திருமறையிலும் திருச்சபையிலும் நமது ஜெபத்தின் போதும் ஒருவருக்கொருவரிடம் அவருடைய பிரசன்னத்தை நாம் பெரும்பாலும் உணர்ந்து கொள்ள தவறுகின்றோம். அந்த 2 சீடர்களையும் விழித்தெழச் செய்வதற்காக இயேசு அவர்களை அன்புடன் கடிந்து கொண்டார். ஐயோ, நீங்கள் எவ்வளவு மதியீனர்கள்! தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் நம்புவதற்கு உங்கள் இருதயம் எவ்வளவு மந்தமாக இருக்கிறது! கிறிஸ்து இவைகளை அனுபவித்து தமது மகிமையில் பிரவேசிப்பது அவசியமல்லவா? குழப்பத்திற்கு வழிவகுக்கும் ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையால் நாம் ஒவ்வொரு முறையும் இடம் மாறும்போது, இடரும்போது நம் ஆண்டவர் அன்புடன் அதையே நம்மிடம் கூறி நம்மை மீண்டும் விசுவாசத்திற்கு அழைத்து வருகிறார். நமது குருட்டுத்தன்மையும் அவருடைய நிலையான பிரசன்னத்தை உணர இயலாமையும் ஏற்றுக்கொண்டு அந்த கடிந்து கொள்ளுதலை நாம் தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் இயேசு இறைவார்த்தை அனைத்திலும் தம்மை குறித்தவற்றை அவர்களுக்கு விளக்கி கூறுகிறார். புரிந்து கொள்ளுதல் என்னும் ஆவிக்குரிய வரத்திற்கு அவர்களின் மனங்களை திறக்கப்படுவது மிக முக்கியமான செயல்பாக இதை நாம் காண்கிறோம். நமது ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையும் நமது அன்றாட வாழ்வில் நாம் அடிக்கடி நடந்து கொள்ளும் முட்டாள்தனமான வழியையும் தாழ்மையுடன் ஒப்புக்கொள்வதன் மூலம்
இந்த விலைமதிப்பற்ற வரத்திற்கு நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்கிறோம். புரிந்து கொள்ளுதல் என்னும் வரத்தை நமது சொந்த முயற்சியால் பெற முடியாது. நாம் இறைவனுக்கு முன்பாக நம்மை நேர்த்தியாக தாழ்த்திய பின்னரே நாம் அறியவும் புரிந்து கொள்ளவும் வேண்டிய அனைத்திற்கும் அவர் நமது மனங்களை திறந்து விடுவார். அவர்கள் எம்மாவுசுக்கு வந்தடைந்ததும் அந்த தெய்வீக அந்நியரை அன்றிரவு தங்களுடன் தங்குமாறு அழைத்தபோது இயேசு சம்மதிக்கிறார். அவர்கள் உணவு அருந்தி கொண்டிருந்த போது அவர் அவருடன் பந்தியில் இருந்த வேளையில் அப்பத்தை எடுத்து ஆசி கூறி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவரே, மாபெரும் பிரதான ஆசாரியரே, அவர்களுக்கு நற்கருணையை அளித்தார். அப்பொழுது திடீரென்று அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஆனால் அவர் அவர்கள் பார்வையிலிருந்து மறைந்து போனார். நம் ஆண்டவர் அவர்கள் பார்வையிலிருந்து மறைந்த போதிலும் அவர் அவர்களுடனே இருந்தார். இன்றும் நம்முடன் இருப்பது போலவே நற்கருணையில் அவருடைய பிரசன்னமே அவருடைய மெய்யான பிரசன்னம், அவருடைய தெய்வீக சாராம்சம். திருமறைகளிலும் அப்பம் பிட்குதலிலும் தம்மை வெளிப்படுத்துவதன் மூலம் தம்முடைய வார்த்தையிலும் அருட்சாதனங்களிலும் அவர் எப்போதும் உயிருள்ள தேவனாக நம்மோடு வாழுகிறார் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். தினசரி தியானம், படிப்பு மற்றும் திருச்சபையின் போதனைகள் வழியாக நாம் அவருடைய வார்த்தையை உட்கொள்கிறோம். திருப்பலியில் கலந்து கொண்டு அருட்சாதனங்களில் பங்கேற்கும் போது அவருடைய மெய்யான உடனிருப்பு நம்முடன் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவருடைய உயிருள்ள பிரசன்னத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. கண்ணின் கருவிழி போல எம்மை எந்நாளும் அருளால் மூடி பாதுகாக்கும் அன்பின் பரலோக தந்தையே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உமது இரக்கத்தினால் பேரன்பினால் இன்றைய புதிய நாளை நாங்கள் காண்பதற்காக இந்த நாளை உருவாக்கி தந்த உமது கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, மெய்யாகவே நீர் செய்த வியப்புக்குரிய காரியங்கள் எண்ணில் அடங்காதவை. அதற்கு நாங்கள் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது உமக்கு தகுந்ததே. அப்பா, உமது நாமத்தினால் இன்று ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நலமாக நீர் அமைத்து முடித்து தந்தருளும். எம்மாவு சீடர்களைப் போன்று கலக்கத்திலும் துக்கத்திலும் இருக்கிற உமது மக்களை சந்தித்தருளும். அவர்களோடு உடன் நடந்ததைப் போல எங்கள் வாழ்க்கையின் துன்பத்தின் மத்தியில் நாங்கள் தனிமையாய் இருப்பதைப் போல உணர்கிற அந்த தருணத்தில் நீரும் எங்களோடு வழிநடந்தருளும். எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று அவர்கள் ஜெபித்ததைப் போல இன்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த துக்ககரமான நாட்களிலே நீர் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. எங்கள் சோதனைகளை வென்றெடுக்க எங்களோடு தங்கும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கு உம்முடைய உயிருள்ள பிரசன்னமாகிய நற்கருணையும் இறைவார்த்தையும் எங்களோடு தங்கட்டும். ஆண்டவரே, மெய்யான உமது பிரசன்னத்தினால் இந்த உலகத்தை ஜெயிக்கவும் சாத்தானின் கொடுமுடிகளை தகர்த்தெறியவும் இன்று எங்களுக்கு ஆற்றல் தருவீராக. உமது நாமத்தினால் இன்று எமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை பலப்படுத்தப்படட்டும். தேர்வுகள் சரியாக எழுதப்படட்டும். வெற்றியை பெற்றுக்கொள்ளட்டும். உலகத்தின் அமைதி சமாதானம் நிலவட்டும். எங்கள் இருதயத்திலும் எங்கள் வாழ்க்கையிலும் சமாதானத்தின் ஆவி பொழியப்படட்டும். ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த உமது கரங்களிலே நம்பிக்கையோடு வைத்த அத்துணை காரியங்களையும் சிறப்பாக புதிய வீடு, பல்வேறு அருள் சாதனங்கள், இன்னும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காண விரும்புகின்ற சுப காரியங்களை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள நீவிர் தாமே அருள் தருவீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.